ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சைபர் செக்யூரிட்டியோட கெரியர் ரோட் மேப் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சைபர் செக்யூரிட்டினா என்ன, சைபர் செக்யூரிட்டியில் என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன ஸ்கில் கற்றுக்கணும், சேலரி எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு பார்ப்போம். சைபர் செக்யூரிட்டினா கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க்ஸ், வெப்சைட்ஸ், சர்வர்ஸ், மொபைல் ஆப்ஸ், டேட்டா ஹேக்கர்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் சைபர் செக்யூரிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா ஹவுஸுக்கு லாக் பண்ணுறோம்ல, அது மாதிரி கம்ப்யூட்டருக்கு சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறோம். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் பாஸ்வேர்டை யாரும் ஸ்டீல் பண்ணக்கூடாது, உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணக்கூடாது. இதை ப்ரொடெக்ட் பண்ண சைபர் செக்யூரிட்டி யூஸ் ஆகுது. சைபர் செக்யூரிட்டி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா. நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் பண்ணுறீங்க, ஷாப்பிங் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, இது எல்லாம் சேஃபாக இருக்க சைபர் செக்யூரிட்டி இருக்குது. பேங்கிங்கில் ஏடிஎம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் செக்யூராக இருக்க சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணும். ஹாஸ்பிட்டல்ஸ்னு எடுத்துட்டோன்னா பேஷண்ட் ரெக்கார்ட்ஸு, மெடிக்கல் டேட்டா சேஃபாக இருக்க இது ஹெல்ப் பண்ணும். கவர்மெண்ட் செக்டாரில் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, சிட்டிசன் டேட்டா, நேஷ்னல் சிஸ்டம்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறது. கவர்னன்ஸ் எடுத்துட்டோன்னா ஆன்லைன் ஷாப்பிங், பேமெண்ட்ஸ் சேஃபாக இருக்க சைபர் செக்யூரிட்டி ஹெல்ப் பண்ணுது. சோஷியல் மீடியான்னு எடுத்துட்டோன்னா அக்கௌண்ட்ஸ் ப்ரைவசி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா டிஜிட்டல் சர்வீசஸ்லேயும் சைபர் செக்யூரிட்டி மேலே டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சரி, இந்த சைபர் செக்யூரிட்டினால் என்ன தான் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, டேட்டா ப்ரொடெக்ஷன், அதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை சேஃபாக இருக்கும். ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் லீக் ஆகாது. தேர்ட் ஒன் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, அதாவது ஆன்லைன் ஃப்ராடை ரெடியூஸ் ஆகும். ஃபோர்த் ஒன் பிஸ்னஸ் ப்ரொடெக்ஷன், அதாவது கம்பெனிஸ்க்கும் டேட்டா லாஸ் அவாய்ட் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன் ட்ரஸ்ட், அதாவது கஸ்டமர்ஸ் கம்பெனி மேலே ட்ரஸ்ட் வைப்பாங்க. இப்போது சைபர் செக்யூரிட்டி கெரியர் ரோல்ஸ் பார்ப்போமா. சைபர் செக்யூரிட்டியில் நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி அனலிஸ்ட், அதாவது செக்யூரிட்டி இஷ்யூ மானிட்டர் பண்ணுவாங்க. பெனிட்ரேஷன் டெஸ்டர், அதாவது எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்லுவோம். ஹேக்கர்ஸ் மாதிரி டெஸ்ட் பண்ணி வல்னரபிலிட்டிஸை ஃபைண்ட் பண்ணுவாங்க. வல்னரபிலிட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, வீக்னஸ், அதுதான் வல்னரபிலிட்டிஸ்னு சொல்கிறோம். அடுத்து ஷாக் அனலிஸ்ட், அதாவது செக்யூரிட்டி அலர்ட்ஸை மானிட்டர் பண்ணுவாங்க. அடுத்து இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர், சைபர் அட்டாக்ஸ் நடந்தால் சால்வ் பண்ணுவாங்க. அடுத்து டிஜிட்டல் ஃபாரன்சிக் அனலிஸ்ட், சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது. செக்யூரிட்டி இன்ஜினியர், செக்யூரிட்டி இன்ஜினியர்னால் செக்யூரிட்டி சிஸ்டமை பில்ட் பண்ணுவாங்க. க்ளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர், க்ளவுட் பிளாட்ஃபார்மை செக்யூராக பண்ணுவாங்க. சைபர் செக்யூரிட்டி கன்சல்ட், கம்பெனிஸுக்கு செக்யூரிட்டி அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டியில் நிறையா ஜாப் ரோல்ஸ் இருக்குது. சைபர் செக்யூரிட்டிக்கு தேவையான ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தோன்னா, நெட்வொர்க்கிங் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், விண்டோஸ், லினக்ஸை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராமிங் பேசிக்காக பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், பேஷ். அடுத்து வெப் செக்யூரிட்டி தெரிஞ்சிருக்கணும். சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ், அது எக்ஸாம்பிள் வயர்ஷார்க், என்மேப், பர்ப்ஷூட், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாஃப்ட் ஸ்கில்னு பார்த்தோன்னா ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன், அனலிட்டிக் திங்கிங், இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள். செகண்ட் நெட்வொர்க்கிங்கை லேர்ன் பண்ணுங்கள். தேர்டு லினக்ஸை லேர்ன் பண்ணுங்கள். ஃபோர்த்து பேசிக் ப்ரோக்ராமிங்கை. அடுத்து ஃபிஃப்த்து சைபர் செக்யூரிட்டி கான்செப்டை லேர்ன் பண்ணுங்கள். சிக்ஸ்த்து ட்ரை ஹேக் மீ அண்ட் ஹேக் தி பாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரெண்டும் வெப்சைட், இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையும் சைபர் செக்யூரிட்டி ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்களே ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்கள், இன்டர்ன்ஷிப்லாம் அப்ளை பண்ணுங்கள். இதோடைய ஃப்யூச்சர் ஸ்கோப்னு எடுத்துட்டோன்னா, சைபர் அட்டாக் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்யூச்சரில் ஏஐ செக்யூரிட்டி, க்ளவுட் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ஃபாரன்சிக், ஐஓடி செக்யூரிட்டி, மொபைல் செக்யூரிட்டி, இந்த ஃபீல்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். சைபர் செக்யூரிட்டி ஃப்யூச்சரில் ஹை டிமாண்ட் கெரியர் இருக்குது. சைபர் செக்யூரிட்டியில் சேலரி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு 3 to 6 lakh பெர் இயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் 6 to 12 lakhs பெர் இயருக்கு.
5+ இயர்ஸ் சீனியர்ஸ் எக்ஸ்பர்ட் ரோல்ஸ்க்குலாம் வந்து 50 to 40 lakhs பெர் இயர்ஸ் வரைக்கும் வரும். ஓகே. சைபர் செக்யூரிட்டினா ஹேக்கர்ஸை பிடிக்கிறது மட்டும் இல்லை, டேட்டா, சிஸ்டம்ஸ், யூசர்ஸ், பிஸ்னஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபீல்டு. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் சைபர் செக்யூரிட்டி கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒர்த்தான கெரியர் ஆப்ஷன் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.